நெக்ஸ்ட் வந்து க்ளோயிங் ரெகக்னிஷன் ஹவு தீபாவளி மேட் இட் டு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் லிஸ்ட். இது வந்து ப்ரிலிம்ஸ் கண்டென்ட் தான். இது பற்றின நிறைய ஆர்டிகல்ஸ் வந்தது. பிஏபியில் ஒரு எக்ஸ்பிளைனர் வந்திருக்கு, அப்புறமா இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயும் வந்துச்சு, அப்புறம் நியூஸ் நிறைய வந்துச்சு. ஸோ பிஏபி எக்ஸ்பிளைனரும் பார்க்குறோம், இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸும் பார்ப்போம். இது என்ன பார்க்குறோம்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ திஸ் ஹஸ் பீன் அ ஏரியா ஆஃப் கொஸ்டின். கண்டினியூஸாக ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸில் யுனெஸ்கோ பற்றி கேள்வி வருது. எந்த மாதிரி இப்போ கேள்வி வருதுன்னா 2023 எது வந்துச்சு, 2024 எதை சேர்த்தாங்க, அப்படி ஸ்பெசிஃபிக்காக போகிறாங்க. ஆக்சுவலி இந்த கார்பா பற்றின கொஸ்டின் வரும்போதும் அதுக்கப்புறமா வந்து லேட்டஸ்ட்டாக இன்னொரு கொஸ்டின் வந்துச்சு. என்ன அது வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா 3 கொடுத்துட்டு எது வந்து 2024 ஆட் பண்ணாங்க அப்படின்னு 4 கொடுத்துட்டு கேட்டாங்க. எல்லாருக்கும் வந்து என்ன வந்து சாந்தி நிகேதன் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை ஆட் பண்ணும்போது எல்லாருக்கும் 4மே ஆட் பண்ணாங்கன்னு தெரியும். எது 23 எது 24ன்னு தெரில. எல்லாரும் கார்பா டான்ஸ் ஆட் ஆச்சுன்னு தெரியும், ஆனால் எது 23 எது 24ன்னு தெரியாததுனால எக்ஸாம் ஹாலில் அது ஒரு ஃபீலிங் கொடுக்கும், ஏற பார்க்காம விட்டோமே அப்படின்னு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம படிச்சிருப்போம், பார்த்துருப்போம், இதை ஓவர் லுக் பண்ணியிருப்போம். உங்களுக்கு புரியுதா? அது வந்து ஈஸியாக 2 மார்க் வாங்கிட்டு வர கேள்வியை கெஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ அந்த வழி வந்து இப்போதான் டிடி பிலிம்ஸ் டிஸ்கஷன்லையும் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வழி ரொம்ப மோசமான வழி, சரியா? அதனால எதை படித்தாலும் இப்போ கேர்ஃபுல்லாக இப்போ பிவைக்கு பார்க்கறதே அதுக்கு தான். இயர்லேருந்து தான் கேட்குறாங்கன்னா அதை மனப்பாடம் பண்ணும். இப்போ 2025 தீபாவளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ பேப்பர் ஒன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ தீபாவளி ஃபெஸ்டிவல் ஆஃப் ரைட்ஸ் ஹேட் பீன் இன்ஸ்கிரைப்ட் டு யுனெஸ்கோஸ் லிஸ்ட் ஆஃப் இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டி. ஸோ இன்டான்ஜிபிள்னா என்ன? தொட்டு உணர முடியாமல். ஸோ கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும். கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் எவ்ரி கண்ட்ரியும் ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறது யுனெஸ்கோட ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ். யுனைடெட் நேஷன் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் தான். ஸோ அப்போ கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும். கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணால் தான் நேஷன் ப்ரொடெக்ட் ஆகுது. வெறும் நாடு எக்கனாமிக்கலி டெவலப் ஆனால் மட்டும் அது க்ரோத் இல்லை. கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணதோட வளரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்ச்சர் ப்ரொடெக்ஷனுங்கிறது ஒரு க்ரைட்டீரியாவாக இருக்கும். எந்த அளவுக்கு அவங்களால கல்ச்சரை ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னு. ஏன்னா அதுதான் வந்து ஹியூமன்ஸோட எமோஷன்ஸ் கூட லிங்க் ஆன ஒரு விஷயம். ஸோ அதுதான் வந்து இது வருது. ஸோ அப்போது யுனெஸ்கோட ஒன் ஆஃப் தி கோலா என்ன இருக்குன்னா கல்ச்சர் ப்ரொடெக்ட் பண்ணும். டேஞ்சிபிள் கல்ச்சர்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணும், இன்டான்ஜிபிள் கல்ச்சரையும் ப்ரொடெக்ட் பண்ணும். டேஞ்சிபிளாக நம்ம பார்த்து தொட்டு ஃபீல் பண்ணுற கல்ச்சர்ஸ்னா எதுனா அது லொக்கேஷன்ஸாக நம்ம வச்சுக்கணும். அதான் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ். ஸோ இந்தியாவில் கிட்டத்தட்ட அது 40+ சைட்ஸை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணி இப்போ லேட்டஸ்டாக எது ரெகக்னைஸ் பண்ணாங்க? மொய்டம்ஸ் இன் அசாமா, மராத்தாவோட ஃபோர்ட் நம்ம செஞ்சி ஃபோர்ட்டையும் வந்து பண்ணியிருப்போம். அசாமோடது போன வருஷம் பிவைக்கு அஹோம் டைனாஸ்டி படிக்க சொன்னோம். இந்த வருஷம் வந்து மராத்தா படிக்க சொன்னோம். 2 வருஷமும் வரல. 2026 வருது. இதோ உங்களுக்காக அஹோம் டைனாஸ்டியும் படிங்க, மராத்தா டைனாஸ்டியும் படிங்க. ஏன்ஷியன் மிடிவெல்ல கேள்வி வரும், ப்ரிலிம்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் வரதோட அங்கே வரும். ஸோ அப்போது இந்த மாதிரியான சைட்ஸ் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி இன்டான்ஜிபிளாக நிறைய கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம வச்சிருக்கோம். அதை தான் வந்து இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். தொட்டு ஃபீல் பண்ண முடியாது, கல்ச்சராக நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறது. அதுக்கு ஒரு தனி லிஸ்ட் வந்து வச்சுட்டு இருக்காங்க. இருக்குன்னா தீபாவளி ஆட் ஆயிருக்கு. அந்த நம்பரும் இப்போ முக்கியம். ஏன்னா எது ஸ்டேட்மெண்ட்டில் வரும் நம்மளால சொல்ல முடியாது. இந்த வாரம் அந்த யுனெஸ்கோட இதை இன்ஸ்கிரைப் பண்ணுற மீட்டிங் ஒரு வருஷம் ஒரு ரூலில் நடக்கும். இந்த வருஷம் அதோட மீட்டிங் யுனெஸ்கோவில் டெல்லியில் நடந்துச்சு, ரெட் ஃபோர்ட்டில் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் தான் தீபாவளியை ரெகக்னைஸ் பண்ணாங்க. தீபாவளி கூட நிறைய அதர்ஸும் ரெகக்னைஸ் பண்ணாங்க. நம்ம நியூஸில் நம்ம தீபாவளி நம்ம நாட்டில் வந்தது பார்க்குறோம். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம்? லக்னோவி குசைனை வந்து அவதி குசைனை வந்து கிரியேட்டிவ் சிட்டி அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணாங்க. அர்பன் டெவலப்மெண்ட்டில் கிரியேட்டிவிட்டி அண்ட் கல்ச்சுரல் ப்ரொடெக்ஷன் ஷுட் பி பார்ட் ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக கிரியேட்டிவ் சிட்டி நெட்வொர்க்னு யுனெஸ்கோ தனியாக ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் நம்ம வந்து லக்னோ வந்து சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமி அப்படின்னு ஆட் பண்ணியிருப்பாங்க. அது நான் ரீல்ஸ் போட்டிருக்கேன், அது போய் பாருங்கள், இல்லை சேனல்லையும் நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து லிஸ்ட்டு வந்து எந்த வருஷத்தில் எதை ஆட் பண்ணாங்கிறது பார்க்கணும். அதில் வந்து சென்னை வந்து ஆல்ரெடி சிட்டி ஆஃப் மியூசிக்னு இருக்குது. ஸோ சிட்டி ஆஃப் மியூசிக், கேஸ்ட்ரானமி, சிட்டி ஆஃப் மூவிஸு, இந்த மாதிரி சிட்டி ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டையும் படிங்க. ஸோ இதில் 16th எலிமெண்ட்டாக வந்து இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜாக வந்து தீபாவளி வருது. இப்போ அந்த லிஸ்ட்டு வந்து மொத்தம் வேர்ல்டு வைடாக வந்து 140 கண்ட்ரியில் இருக்கிற 700 எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு நியூ மூன் அமாவாசை அன்னைக்கு தான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம். ரெசிடென்சஸ் அமாவாசை டைமில் இருட்டாக இருக்குங்கிறதுனால எல்லாருமே விளக்கேற்றுறாங்க. அதான் அதோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ விளக்கேற்றி அந்த ஒளி வந்து வருது. ஸோ அப்போ அந்த ஒளி வந்து எதனால் வருது அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒரு தியரி மட்டும் இல்லை, நிறைய தியரிஸ்னால் எல்லா தியரியும் பார்த்து வச்சுக்கணும், கல்ச்சரில் கேட்கலாம். ஸோ கோல்டன் க்ளோ தட் ரெப்ரசன்ஸ் தி லைட் ஓவர் கமிங் தி டார்க்னஸ் அண்ட் ரைச்சியஸ்னஸ் ஓவர் கமிங் தி அதர்மா, தர்மா ஓவர் கமிங் அதர்மா. ஸோ விக்ட்ரி ஆஃப் தர்மா ஓவர் அதர்மாவை தான் தீபாவளி சிக்னிஃபை பண்ணுது. ஸோ விக்ட்ரி ஆஃப் தர்மா ஓவர் அதர்மாவை சிக்னிஃபை பண்ண தான் நம்ம விளக்கேற்றுறோம், கிராக்கர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த விக்ட்ரிக்காக ஸ்கை இஸ் illuminated with the fireworks.
ஸோ ரிச்சுவல்ஸ் அசோசியேட்டடில் கிளீனிங் ஹோம்ஸ், மார்க்கெட் பிளேசஸ், பப்ளிக் பிளேஸ், இந்த கதையெல்லாம் உங்களுக்கே கதை வச்சு நீங்கள் எழுதுறது தான். ஸோ எதனால் தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்னா நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, ஒவ்வொரு கல்ச்சரில் ஒரு ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ராமாயிலேருந்து ஆரம்பிச்சு போவோம். த கிளாசிக் ஸ்டோரி இஸ் ரிட்டர்ன் ஆஃப் லார்ட் ராமா. ஸோ ராமா வந்து ராவணாவை டிஃபீட் பண்ணிட்டு, அதான் தர்மா ஓவர் கமிங் அதர்மா முடிச்சுட்டு, ராமா, சீதா அண்ட் லக்ஷ்மணா தே வில் என்டர் தி அயோத்தியா. ஸோ அவங்க அயோத்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆன நாள் தான் தீபாவளி அப்படிங்கிறது ஒரு செலிப்ரேஷன்ஸ். ஸோ அதில் வந்து திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் திங். மகாபாரதாவில் வந்து பாண்டவர்கள் வந்து 13 வருஷம் வனவாசம் போயிடுவாங்க. 12 இயர்ஸ் ஆஃப் நார்மல் எக்ஸைல் அண்ட் 1 இயர் வந்து மார்வேஷத்தில் அஞ்ஞானவாசம்ல இருப்பாங்க. 13 இயர்ஸ் முடிச்சுட்டு வந்து அந்த ரிட்டர்ன் தான் வந்து பாண்டவர்களுக்கு இருப்பாங்க. பட் வந்தால் தான் துரியோதனை வந்து எதுவும் கொடுக்க மாட்டான். அப்புறம் வார் வந்துடும். அப்போயே 5 நிலம் தான் கேட்டான். 5 ஊரை கிராமத்தை கொடுத்துட்டு முடிச்சு விட்டுருக்கலாம். முடிச்சு விட்டு இருந்தால் பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனால் வந்து கிருஷ்ணர் அதுக்கு சொல்லுவார், இந்த கீதையை உபதேசம் பண்ணணுங்கிறது இட்ஸ் நடக்க போகுது, அவனும் அதுக்கு கொடுக்க மாட்டான். வார் நடக்கும். திரௌபதி கோச்சிப்பாங்க, நீ என்ன பீஸ்க்கு போற, பீஸ்க்கு போயிட்டு நீ சமாதானம் ஆயிட்டா என் சபதை யார் நிறைவேற்றுறது அப்படின்னா, திரௌபதி வருத்தப்படாத, அவெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான். வாருக்கு முன்னாடி பீஸ் பண்ணணுங்கிறது ஒரு ப்ராசஸ். யுதிஷ்டரா வந்து பண்ணலாம் அப்படின்றான், நான் சும்மா பேச போறேன், அவெல்லாம் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவார். கடைசியில் ஒத்துக்க மாட்டான். ஸோ இன்ட்ரெஸ்ட். இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வேறு புதுசாக ஒன்று வந்திருக்கு, 18 days. சூப்பராக இருந்தது அது. நான் 18 days பார்த்தேன். 18 நாள் குருக்ஷேத்ரா வாரில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹீரோ, 18 ஹீரோஸ் ஆஃப் மகாபாரதா அப்படின்னு 20 நிமிஷம் ஜென்சிக்காக உட்காந்து 1500 எபிசோடு எடுக்க முடியாதுங்கிறதுனால 18 எபிசோடு தான், ஒன்று 20 நிமிஷம் தான், அதையாவது பாருங்க அப்படிங்கிறதுக்காக ஜென்சி மகாபாரதா ஒன்று வந்திருக்கு, போய் பாருங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று என்னதுன்னா, கிருஷ்ணா வந்து கில்லிங் நரகாசுரா. ஸோ கிருஷ்ணாஸ் விக்ட்ரி ஓவர் நரகாசுராங்கிறது ஒரு தியரி. அது வந்து நம்ம நரக சதுர்தசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு இது. ஸோ 3 ஸ்டோரி வந்துடுச்சா, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ நரகாசுரா ஸ்டோரிலாம் நமக்கு வேணாம், அது ஒரு லைன் வந்து நமக்கு போதும். காடஸ் லக்ஷ்மி தான் வந்து யார் யார் வீட்டிலாம் இலுமினேட்டடாக இருக்கோ அங்கே வந்து ஷி வில் கிவ் வெல்த் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லார்ட் மகாவீரா, ஜெயினிசம்லேயும் இருக்குது. ஸோ மகாவீரர் வந்து நிர்வாணா அட்டைன் பண்ண டே தான் தீபாவளி அப்படின்னு ஜெயின் பீப்புள் வந்து பிலீவ் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க வந்து லைட் வைப்பாங்க. ஸோ ஹிஸ் டிசைபிள்ஸ் வந்து வருத்தம் தான் படுவாங்க, மகாவீரர் நம்மளை விட்டு போறாரே அப்படின்னு. மகாவீரர் urged them to light lamp. ஸோ அந்த லேம்ப் வைக்கிறப்போ நீங்கள் டார்க்னஸை கான்குவர் பண்ணலாம். ஸோ தே செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவல் ஆஸ் நிர்வாணா டே. ஸோ அப்போ ஜெயின் கல்ச்சர்லையும் தீபாவளி இருக்குது. அதை தாண்டி வந்து நமக்கு வந்து திரிபுராசுரா. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வைஷ்ணவேட் தான், ராமாயணா கிருஷ்ணாங்கிறதுலாம் வைஷ்ணவேட் ட்ரெடிஷன் ஆஃப் தீபாவளி. ஷைவேட் ட்ரெடிஷன் ஆஃப் தீபாவளியும் இருக்குது. ஸோ ஷைவேட் ட்ரெடிஷன் ஆஃப் தீபாவளியில் என்ன இருக்குன்னா, திரிபுராசுரா அப்படிங்கிற ஒரு அசுரர் இருக்கார். அவர் வந்து தாரகாசுரருடைய மகன். தாரகாசுரர் எதுலேயும் வருவார். ஸோ அவர் வந்து வழக்கம் போல் பூம் வாங்கிடுவார், என்னை யாரும் அழிக்கூடாது அப்படின்னு ஒன்று வாங்குவார். அப்புறம் அவங்கள டிஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன பூன் வாங்குறாருன்னா வந்து கெயின் த பூன் தட் தே குட் ஒன்லி பி கில்ட் வித் சிங்கிள் ஆரோ, ஒரே அம்பில் வந்து கொல்லணும் அப்படின்னு. ஸோ அதை வந்து சிவன் வருவார். சிவன் வந்து இந்த அசுரனை கொல்றது தான் இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ், ஒரே ஆரோவில் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது. ஸோ விக்ட்ரி, இந்த எல்லா விக்ட்ரிஸையும் கமாமரேட் பண்ணுறது தான் தீபாவளி. ஓகே. ஸோ அப்புறம் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற கல்ச்சர் என்ன அப்படின்னா, கிங் பாலியோட ரிட்டர்ன். கேரளாவில் கிங் பாலியோட ரிட்டர்ன் தான் ஓணம். ஆனால் மகாராஷ்டிராவில் கிங் பாலியோட ரிட்டர்ன் வந்து தீபாவளி. அது ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியில் அது தீபாவளியாக கொண்டாடுறாங்க. ஸோ கிங் பாலி வந்து அகைன் வைஷ்ணவ ட்ரெடிஷனில் தான் வராரு. அது வாமன அவதாரத்தோட லிங்க் ஆயிருப்பார். ஸோ வாமன அவதாரத்தில் கிங் பாலியோட தான் ஆணவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஒரு 3 ஸ்டெப்ஸ் எடுப்பார். ஸோ நெக்ஸ்ட் வந்து காளி பூஜா. இன் பெங்கால், ஒடிஷா, அசாம், தீபாவளி கோயின்சைட்ஸ் வித் தி வர்ஷிப் ஆஃப் காடஸ் காளி. ஸோ இங்கே வந்து காளியோட பூஜா மூலமாக அது வந்து ரெப்ரசென்ட் ஆகுது. அண்ட் கிருஷ்ணர் வந்து கோவர்தன் மலையை லிஃப்ட் பண்ண அந்த டேவையும் தீபாவளியோட அசோசியேட் பண்ணுறாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தீபாவளிக்கு ரிலேட்டடாக இருக்கிற சிக்னிஃபிகன்சஸ். ஸோ எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ப்ரிலிம்ஸோ மெயின்ஸோ எந்த ஃபார்மேட்டில் வந்தாலும் we can write. இதெல்லாம் பிஏபியில் இருந்த கண்டென்ட் தான், பிஏபியில் இருந்து அப்படியே எடுத்து போட்டது தான். பிஏபியில் ஸ்பெஷல் எடிஷனே வந்துச்சு. இப்போ வாட் இஸ் இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ்? இப்போ யுனெஸ்கோக்கு வரும். இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ்னா என்ன அப்படின்னா, tangible cultural properties like ancient monuments, archaeological sites and other natural sites எல்லாம் tangible. அதை ப்ரொடெக்ட் பண்ண வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இருக்கிற மாதிரி இன்டான்ஜிபிள் எலிமெண்ட்ஸ் லைக் லிவிங் ட்ரெடிஷன்ஸ், ஸ்கில்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ். லிவிங் ட்ரெடிஷன் எதுக்கு இதுக்கு ரெக்கக்னிஷன் தருவாங்கன்னா, மக்கள் இன்னுமே ஃபாலோ பண்ணுற ட்ரெடிஷன்ஸ்.
அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் அழியாமல் பார்த்துக்கிறதுக்கு பர்மனன்ட் மெமரியில் அதை வந்து கொண்டு வரணும். அதான் வந்து லிவிங் ட்ரெடிஷன். ஸோ அப்போ அழிஞ்சு போன ட்ரெடிஷன்ஸை இதை ரெகக்னைஸ் பண்ணுறதில்ல. இன்னைக்கும் மக்கள் ஃபாலோ பண்ணுற ட்ரெடிஷன்ஸை ரெகக்னைஸ் பண்ணி அது என்றைக்குமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொண்டு வராங்க. ஸோ த கன்வென்ஷன் ஃபார் safeguarding the intangible cultural heritage defines them as practices, representation and expressions as well as knowledge and skills. ஒரு சில ஸ்கில்லையும் ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஒரு ஸ்கில்லி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அது. ஸோ காப்பர் பிளேட்ஸ் அதெல்லாம் கூட இருக்கும் இதில். நீங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஆர்டிஃபேக்ட், இதோடைய மேக்கிங், இது எல்லாமே கல்ச்சுரல் ஸ்பேசஸ் that communities, groups or in some cases individuals recognize as part of the cultural heritage. அதை தான் வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. எதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றாங்கிறத பாருங்க. ஸோ ப்ராக்டிசஸ், ரெப்ரசன்டேஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், ஒரு பெயிண்டிங் டைப்பாக இருக்கலாம், ஒரு ஸ்கில்லாக இருக்கலாம், ஆர்டிஃபேக்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அதில் யுனெஸ்கோ வந்து ஒரு 5 விஷயத்தை வந்து ரெகனைஸ் பண்ணுறாங்க. எதெல்லாம் ரெகனைஸ் பண்ணுவாங்க? ஓரல் ட்ரெடிஷன்ஸ். ஸோ ஓரல் ட்ரெடிஷன்ஸ் வந்து வாய் வழியா, செவி வழியா, தலைமுறையாக கடத்தப்பட்ட ட்ரெடிஷன்ஸ். இப்போ வந்து வேதிக் சாண்டிங், வேதா வந்து ரெக்கார்ட் ஆகலை. வேதா வந்து தலைமுறை சாண்ட் மூலமாக தான் கடத்துறாங்க. புத்திஸ்ட் சாண்டிங், ஸோ ஸ்லோகங்கள் எல்லாம் சாண்ட் பண்ணி கடத்துவாங்க. ஸோ அந்த வேதிக் சாண்டிங்கும் புத்திஸ்ட் சாண்டிங்கும் வந்து நம்ம ஓரல் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸில் கொண்டு வரும். இன்க்ளூடிங் லாங்குவேஜ் ஆஸ் வெஹிக்கிள்ஸ் ஆஃப் இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். ஸோ லாங்குவேஜ் மூலமாக ஓரல் ட்ரெடிஷன்ஸில் ப்ரொடெக்ட் பண்ணதெல்லாம். ஸோ நம்ம இந்தியாவில் ஆல்ரெடி 2 சாண்டிங்கையும் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. வேதிக் சாண்டிங்கும் புத்திஸ்ட் சாண்டிங்கும். ஸோ புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி அப்படின்னு ஒரு சாண்ட் இருக்கும். அந்த சாண்டை வந்து ஒரு டியூன்ல பாடுவாங்க. அதே மாதிரி வேதாவையும் வந்து ஒரு டியூன்ல வந்து பாடுவாங்க. அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இருக்கு, டான்ஸ் அண்ட் அந்த ஃபார்ம். அதில் சங்கீர்த்தனா அந்த மாதிரி வந்து ஒரு சில டான்ஸ் ஃபார்ம்ஸையும் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. சோஷியல் ப்ராக்டிசஸ், ரிச்சுவல்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ். இதில் தான் தீபாவளி வருது, ராம்லீலா வருது. ராம்லீலான்னு கொண்டாடுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அது வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. நவ்ரோஸ் அப்படிங்கிற பர்ஷியன் ஃபெஸ்டிவலையும், பர்ஷியன் நியூ இயர், அதையும் வந்து ஃபெஸ்டிவல்ஸ்குள்ளே ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. நாலேஜ் ப்ராக்டிசஸ் கன்சர்னிங் தி நேச்சர் அண்ட் யூனிவர்ஸ், அதை பற்றின நாலேஜ் ஏதாவது இருந்தாலும் அதுவும் வந்து வருது. கிராஃப்ட்மேன்ஷிப், ஸோ கைவினை பொருட்கள். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஜிஐ அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஏகப்பட்டதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதில் மோஸ்ட் கல்ச்சுரலி சிக்னிஃபிகண்ட் இந்த லிஸ்ட்டில் போகுது. ஒன்றா போயிட்டு இருக்கு. இப்போ தான் நம்ம லிஸ்ட் அனுப்பியிருக்கோம், ஒன்றா சேர்த்துட்டு வராங்க. தீபாவளியை இப்போ சேர்த்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்க லிஸ்ட் என்ன அப்படிங்கிறதா இங்கே இருக்குது. ஸோ வாட் ஆர் ஆல் தி லிஸ்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம எதுக்காக நான் அதை காட்டுறேன்னா இயற்காக தான். நீங்கள் இது ஆன்லைனில் பார்க்குறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் விக்கிபீடியா பேஜில் கூட போய் பார்க்கலாம். ஸோ லேட்டஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணது ராம்லீலா. முதல்ல வந்து குரூப்பாக 2008 ஆட் பண்ணுறாங்க. நம்ம அது குரூப்பாக பார்க்கலாம். ஸோ கோலியோங்கி ராஸ்லீலா, ராம்லீலா அப்படின்னு ஒரு படம் கூட இருக்குது. ஸோ ராம்லீலானா வந்து இட் இஸ் அ ட்ரெடிஷ்னல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ராமாயணா த்ரூ ஸ்ட்ரீட் பிளே மூலமா ராமாயணாவை வந்து டெபிக் பண்றது தான் வந்து ராம்லீலா. அதே மாதிரி வேதிக் சாண்டிங், அது 2008 வந்துருச்சு. கூடியாட்டம், சான்ஸ்கிரிட் தியேட்டர். ஸோ ஸ்ட்ரீட் தியேட்டர், திரும்ப சான்ஸ்கிரிட்ல கேரளால பண்ற ஒரு தியேட்டர் தான் கூடியாட்டம். ஸோ கூடியாட்டம் இஸ் நாட் மலையாளம், இட்ஸ் சான்ஸ்கிரிட், கேரளால பண்றது. உங்களுக்கு புரியுதா? நெக்ஸ்ட் வந்து ரம்மான். ரம்மானுங்கிறது இட்ஸ் அ ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் உத்தரகண்ட் ரீஜன், கார்வால் ஹிமாலயாஸ்ல, உத்தரகண்ட் ஹிமாச்சல் ரீஜன்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்து கேரளாவில் இருக்கிற முடியட்டு. ஸோ இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ ஃபோக் டான்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ராஜஸ்தானோட ஃபோக் டான்ஸான கல்பேலியா அப்படிங்கிறதும் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சாவு டான்ஸ், ஒடிஷாவில், ஜார்க்கண்டில், வெஸ்ட் பெங்காலில் ஆடுற சாவு டான்ஸ். மாஸ்க் போட்டுட்டு வரும். அதில் 3 டைப்ஸ் ஆஃப் சாவு இருக்கு. ஒடிஷா ஸ்டைலு, வெஸ்ட் பெங்கால் ஸ்டைல், ஜார்க்கண்ட் ஸ்டைல் அப்படின்னு 3த்துலேயும் மாஸ்கோட ஃபேஸ்லாம் மாறும். அதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிங்க. 2012 புத்திஸ்ட் சாண்டிங் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ சாண்டிங்கில் 2 வந்துருச்சு. ஸோ டான்ஸ் இருக்கு, ஃபோக் மியூசிக் இருக்கு, ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு. சங்கீர்த்தனாங்கிறது வந்து மணிப்பூர்ல இருக்கிற ஒரு சாண்ட் அண்ட் டான்ஸ். ஸோ தட் இஸ் மணிப்பூர். மோஸ்ட்லி வைஷ்ணவே ட்ரெடிஷன் சங்கீர்த்தனா. ட்ரெடிஷ்னல் பிராஸ் அண்ட் காப்பர் கிராஃப்ட். ஸோ கிராஃப்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த தாத்தேராஸ் அப்படின்னு பஞ்சாப்ல வந்து காப்பர் மெட்டல்ல, பிராஸ் மெட்டீரியல்ல கிண்ணங்கள், தட்டுகள் அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த ட்ரெடிஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஸோ நவ்ரோஸ் அப்படிங்கிற பர்ஷியன் நியூ இயர் செலிப்ரேஷன் இந்தியாவில் வந்து பார்சி கம்யூனிட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க. 2016 எந்த இயருங்கிறது மட்டும் பாருங்க. இல்லை லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணுறது 2016 யோகா ஆட் ஆச்சு. 2017 கும்பமேளா வந்தது. கும்பமேளா பற்றி நம்ம ஒரு ரேடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். 2021 துர்கா பூஜா, 2023 கார்பா, இப்போ 2025 தீபாவளி. இப்போ நெக்ஸ்ட் இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணலாம்? கணேஷ் ஃபெஸ்டிவல். இப்போ துர்கா ஃபெஸ்டிவல் ஆட் பண்ணால் கணேஷ் ஃபெஸ்டிவல் ஆட் பண்ணால பாம்பேல ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் திங். இப்போ நம்ம ஊரில் என்ன ஆட் பண்ணலாம்? நம்ம ஊரில் வந்து ஜல்லிக்கட்டு ஆட் பண்ணலாம். ஆர் வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஃபோக் டான்ஸ் ஆர் பிரான்ஸ்,
நம்ம சோலா பிரான்ஸ் மேக்கிங்னு இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் சோலா பிரான்ஸ் இப்போ G20க்கு நடராஜர் பண்ணி கொடுத்ததும் த சேம் டெக்னிக் விச் வாஸ் யூஸ்டு தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். ஸோ அப்போ இப்போ இந்த தாத்தேராசுன்னு பஞ்சாப்ல பண்ற மாதிரி நம்ம ஊரோட தஞ்சாவூர் பிரான்ஸ் வந்து வி கேன் ரெகக்னைஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற ட்ரெடிஷன்ஸும் தேர் ஆர் தேர், அதெல்லாம் ரெப்ரஸன்டேட்டிவ் லிஸ்ட்ல இருக்கும், அப்புறம் அது பர்மனன்ட் லிஸ்ட்ல ஆட் ஆயிடும். ஸோ வேர்ல்டே வந்து அதிகமான இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் யார்கிட்ட இருக்குன்னா சைனா கிட்ட இருக்கு. சைனா 45 வச்சிருக்கான். ஸோ நமக்கு அதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கும், அதோட அதிகமாகவும் நம்ம வச்சிருக்கோம். தட் டசன்ட் மீன் தட் நம்ம கிட்ட 15 தான் இருக்குன்னு. ரெகக்னைஸ் ஆகல இன்னும், ஏகப்பட்டது கொட்டி கிடக்குது. ஸோ டர்க்கியில் 32 இருக்கு, பிரான்ஸ்ல 30 இருக்கு. ஸோ டாப் வந்து சைனா. இதுவே ப்ரிலிம்ஸ் கண்டென்ட்டா வரும், எந்த கண்ட்ரி கிட்ட அதிகமான ரெகக்னிஷன்ஸ் இருக்குன்னு. இந்தியா எங்க இருக்குன்னு பார்த்தா இந்தியா வந்து 11th 15 வச்சிருக்கோம். இப்போ 16 ஆயிடுச்சு. ஐ மீன் தீபாவளி சேர்த்த உடனே 16 ஆயிடுச்சு. இந்தியா, இந்தோனேஷியா, இது ஸ்டேட்மெண்ட் தான். இந்தியா அலாங் வித் இந்தோனேஷியா ஹாவ் 16 அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டும் ரேண்டமாக வைக்கலாம். ஸோ இந்தியா, இந்தோனேஷியா, கிர்கிஸ்தான், மொராக்கோல 16 இருக்கு. ஸோ லாங் வே டு கோ. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ராம்சார் சைட்டே இல்லை, திடீர்னு பார்த்தா 20 சைட்டு. அந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் பண்ணாமல் ஏதோ அப்ரூவல் கொடுக்காம ஏதோ வச்சிருக்காங்க போல, திடீர்னு 20 ஆட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஆட் ஆகும்.